என் படிவாச சந்தனமும் என் பாட்டே ஆண்டஜாமி இன்னைக்கு தத்துருமா நிக்குதுடா முன்னாடி ஆளுயர விச்சரவா கருப்பு அட ஆளுயர விச்சரவா அட அசையாதடா கிநாட்டு என் கருப்பேன் புடியருவா உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு இடமணிய மேமாட்டு இறங்கி வாடா கொஞ்ச நேரம் புறப்படுதுடா என் பொல்லாத பாண்டிமுனி இங்க பெரிய குளத்துல உள்ள என் ஐயனார கூட்டிக்கிட்டு நீ விளையாட நேரமாச்சு கல்லியரி நல்ல கம்மாயாய் நான் தினமும் வணங்கக்கூடிய கலியரி நல்ல கம்மாயா அட பொல்லாத உடமாரமா உனக்கு 600 வருஷமா பட்ட சீம கருவ உடமரம் தாம்படுக்க 3 அடி ஊத்து தண்ணி இன்னும் கலியரி மந்தையில வத்தல என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்ச என் கலியரி காளிமுனி ஐயா கொஞ்ச நேரம் பெரிய குளத்துல உள்ள ஐயனார கூட்டிக்கிட்டு நீ விளையாட நேரமாச்சுடா ஹலோ 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 டிஸ்டி அலாட் ஹலோ ஹலோ டிஸ்டி அலாட் பெட்டிக்காரன் அரை வாங்கிட்டு கிழக்க விழுந்து ஓட போறேன் என்ன சிரிப்பு மயிர் சிரிப்பு எஸ் சார் ஓகே ஜகஜனனி சுகவாணி கல்யாணி ஜகஜனனி சுகவாணி கல்யாணி ஜகஜனனி சுகவாணி கல்யாணி ஜகஜனனி ஜனனி சுகஸ்வரூபிணி மதுரவாணி சுகஸ்வரூபிணி மதுரைவாணி சொக்கநாதர் மனு மகிழும் மீனாட்சி ஜகஜனனி சுகவாணி கல்யாணி ஜகஜனனி ஜனனி ஜெகஜனனி பாண்டியகுமாரி பவானி பாண்டிய ராஜகுமாரி பவானி வைந்தவள் செல்வி புவனேஸ்வரி வேண்டும் வரோ தரே வேண்டும் வரோ தரே இன்னும் மனம் வல்லையோ வேண்டும் வரோ தரே இன்னும் மனோ வல்லையோ வேத வேதாந்து
யுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி அம்மா கும்பிடுறோமுங்க. நாடகம் பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி என் நாடகம் நல்லபடியா ஆரம்பிச்சாச்சு. கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு? கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு? போடு. நாடகம் பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி என் நாடகம் நல்லபடியா தூங்கியாச்சு. போடு கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி கூத்து பார்க்க வந்த கதை என்னாச்சு? அண்ணாச்சி. ரெண்டு வரி தான்டா, அவ்வளவுதானே. இந்த பாட்டை கேட்டு போய் எல்லாரும் பரிச்சு எழுத போறீங்களா? கிடையாது. கோமாளி வருக பாடல அவ்வளவுதான். பொம்பளையாலே காணா. ஆமா தாய், அங்கனதான் பேணு வாக்குறதுக்கு நல்ல இடம். அப்படியே பார்த்துட்டு வீட்டுக்கு போயிரு. ஆம்பளையாலாம் நடுவில் உட்காந்துருக்க ஆம்பளையாலாம் பேம்பஸ் போட்டு தானே வந்த. ஒன்றுக்கு நெருக்குச்சுன்னா போகவே முடியாது. அங்கனையே சட்டியோட இருந்துக்கிட்டு காய போட்டு காலையில் போக வேண்டியதேன். ஹலோ ஹலோ இன்னர் வச்சு கொஞ்சம் எக்கோ வைங்க. ஹலோ ஹலோ எக்கோ வச்சாது. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஓ மை செட்டில் நான் எம்புட்டு நாடகம் ஆடியிருக்கேன். தரமான மை செட்டு. முகத்தில் என்ன அதுக்கு தேன் சொன்னேன், இந்தியா போருக்கு போகாதேன்னு. ஹலோ ஹலோ அன்னை தந்தை தான் வணங்கி வந்திருக்கும் அருமை நல்ல வந்திருக்கின்ற உறவுகள் சபை வணங்கி பெரிய குளம் கிராமத்திலே என் கட்டழகி நமக்கு ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. பொல்லாத ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. அவோய் அன்னை தந்தை நான் வணங்கி அருமை சபையோர் வணங்கி அருமை சபையோர் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி பெரிய குளம் அருமை சபையோர் வணங்கி அருமை சபையோர் வணங்கி பெரிய குளம் கிராமத்தில என் கட்டழகி நமக்கு ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. நமக்கு ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. அவோய் ஏலோ எலேலோ எலேலமா எலேலோ ஏலோ எலேலோ எலேலமா எலேலோ அருள்வாக்கு சொல்லி வச்சா என் பொல்லாத ஐயனாருட்டா ஏழை மக்களை வாழ வச்சா நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா அருள்வாக்கு சொல்லி வச்சா ஏ ஏ ஏ ஏ அருள்வாக்கு சொல்லி வச்சா வெள்ளம் குதிரையில புறப்படுறா ஐயனாரு ஏழை மக்களை வாழ வச்சா நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா தரிசனமும் கிடைச்சது என் கட்டழகி. தரிசனமும் கிடைச்சது என் கட்டழகி. எனக்கு அழகமலையான் குலசாமி குங்கும பொட்டழகி. ஏலோ எலேலோ எலேலமா எலேலோ ஏலோ எலேலோ எலேலமா எலேலோ சரட்டு வண்டி ஊட்டி உள்ள ஆதி கிளவே வளர்த்து காரி மாடு ரெண்டு ஊட்டி நம்ம காரி மாட்ட ரெண்ட ஊட்டிய சரட்டு வண்டி ஓட்டி ஏ ஏ ஏ ஏ போடு சரட்டு வண்டி ஊட்டி சலங்க மணி மாடு ஊட்டி நம்ம சலங்க மணி மாடு ஊட்டி சாயங்காலம் போற வண்டிய ஏமாமா அவங்க சாயங்காலம் போல வண்டிய ஏமாமா நம்ம
ஐயனார் வாசலுக்கு எழல மாமா, நம்ம ஐயனார் வாசலுக்கு எழல மாமா. சாமியை கும்பிட்டாச்சு. உலகத்துல சாமி இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு 10 பேர் ஜெய்வனம் வைக்கிறேன். வாழை பொறுத்தாத்தே நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம்லடா. வாழை பொறுக்கவே மாட்டேன். புதுசா பைக் எடுத்து ஒருத்தன்ட்ட காட்டினா அந்த பைக்கில் லைட்டை மைய தடவிட்டு போயிடுவேன். டயர் போய் பாலமட்டுக்கு அங்கிட்டு வெடிக்கட்டும். இந்த உலகம் அப்படி இருக்கு. அதே மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, இந்த நம்ம பிறந்த பிறவியோ இந்த வாழ்க்கையோ நிரந்தரம் கிடையாது. வந்த நம்ம முன்னோர்கள் பூரா இங்கேயே சாகாம இருந்துட்டா நம்மளுக்கு இடம் இருக்குமா? இருக்காது. நாடகம் பார்க்க முடியுமா? எல்லாரும் முடியாது. அதனால என்ன சொல்றேன், இருக்கிற வரைக்கும் யாருக்கு ஒவ்வொருத்தரையும் பண்ணாம நல்ல மனுஷனா நீ வாழ்ந்து விட்டு போ. நடிகர்களுக்கு துண்டு இருக்கா? பிரசிடண்ட் ஐயா, மதிப்புக்குரிய ஊராட்சி மன்ற தலைவர் ஆர் முத்துராமன், வெள்ளையம்பட்டி பெரியகுளம். அப்போ வாங்க, இப்போ பிரசிடண்ட் ஐயா நடிகர்களுக்கு துண்டை போட்டு விடுங்க. ஒரு மாதிரியா துண்டை உருவுற மாதிரி தெரியுது. ஆளுக்கு உருவிட்டு போயிட்டா நாங்க முண்டமா குளிக்கணும். இது ஒரு காமெடியாப்பா. நான் உண்மையை பேசவே முடியாது. ஹலோ, காணாமடா மைச்சட்டை கருது வண்டி ஓட்ட போயிட்டாப்புல. இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகம் நடத்தக்கூடிய ஆர் முத்துராமன் ஊராட்சி மன்ற தலைவர் வெள்ளையம்பட்டி பெரியகுளம் பிரசிடண்ட் ஐயா சார்பாக வந்திருக்கின்ற நாடக கலைஞர்களுக்கு பொன்னாடை ஓத்தி மகிழ்விக்கிறார். ஏப்பா இருட்டா போட்டிருக்க? சரி சரி. ஒரே சொல்லிட்டு தான். முன்னாடி லைட் இல்லையா? செல்லுகளை பத்திரமா வச்சுக்கோங்கப்பா. இப்போ செல்லை காணா, செய்தி வீடியோ காணாமலே ஏன்டா வரக்கூடாது. என்னப்பு இங்கே சொல்லட்டுமா? 6 மணிக்கு கொண்டிருக்க அன்பு தம்பி, புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த பிரேக் திண்ணி பையன் டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள் ஆர் முத்துராமன் ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக. இங்கே மிருதங்கத்தில் இருக்கும் என அன்பு அண்ணன் கபிலிங்க மண்டையன். ஒருத்தையும் கூட அழகு இல்லையாடா, பூராமே நம்ம வேப்பன கம்பெனியில் வேலை ஆத்தே மாதிரி. எங்கள் அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். தாளமத்தோடு இருக்கும் கோயில் பூஜாரி, அருமையான பூஜாரி, கவுச்சி இல்லாமல் திங்க மாட்டார். இங்கே வப்புனாக நடிக்க முடியாது அருமை அண்ணன் எம்கேஆர் அன்பாலயத்தின் உரிமையாளருமான எம்கே ராதாகிருஷ்ணன் அண்ணார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது. முருகா போட்டாடுங்கடா, வருதாண்டா பிரசிடண்ட். பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்திய இந்த வெள்ளையம்பட்டி பெரியகுளம் கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகம் நடத்தக்கூடிய ஆர் முத்துராமன் ஊராட்சி மன்ற தலைவர். ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா உண்மையிலே நல்ல மனுஷன். உண்மைதான். நாட்டுக்கோழி ஜோறு போட்டாரு, மருதமணி 2 எலும்பு செமிக்கலைன்னு கம்மாக்கில் ஒருத்து கிடக்கேன். இவன் மணிகண்டன் பெட்டிக்காரன் 8 தடவை வாங்கிட்டு இன்னும் மோர் இருக்கான்னு கேட்குறேன். ஆனால் உங்களையெல்லாம் விருந்தாடி விட்டு போனால் 2 சுப்பு அரிசியை காலி பண்ணிடுவேடா. போங்கதுமாப்பா. ஐயா பிரசிடண்ட் ஐயா, அந்த ஐயனாரோட அருளோடு 18ஆம் படி கருப்பனோட அருளோடு நீங்கள் நல்லா இருக்கணும் ஐயா. என்னை மதிக்கவே இல்லையாடா அவரு. இந்தா வெளியே பேசுறது நல்லா கேக்குதா? கேக்குதா? அப்படி கேட்காத ஆளு பூரா வந்து இங்கே உட்காரு. அந்த வாத்தியா, ஹலோ 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 சார் போச்சு இன்னும் ஏத்தனை. உண்மையிலேயே ராஜா KRA ராஜா ரேடியோ
சரந்தாங்கி உரிமையாளர் வி காமராஜ் மைஜெட் ஓனர் யாரு? ஒரு 1000 ரூபா கொடுக்க சொல்லு. 8 தடவை பேரை சொல்லிவிட்டேன். ஏன்னா பூராமே எனக்கு சொந்தம். எப்படி சொந்தம்னா, இந்த உலகத்தில் எங்கெங்கே தமிழர்கள் வாழ்றாங்களோ அத்தனை தமிழர்களும் எனக்கு சொந்தக்காரங்க தான். பேரன்பு கொண்ட இந்த நாடகத்தை எப்படியாவது பார்க்கணும். எம்கே ராதாகிருஷ்ணன் பப்புனா வர்றாப்புல, 10வதுக்கு சூத்துவத்தி மருதமணி வர்றேன், மற்றும் திறமையான என் அன்பு கலைஞரெல்லாம் வந்திருக்காகண்டு வந்ததுக்கு உங்கள் அத்தனை பேர் பாதத்தை தொட முடியாது, குறுக்கு பெயின். இங்கிருந்தே தொட்டு கும்பிடுறேன். எல்லாத்துக்கும் நன்றி. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சு நாடகம் நின்று போச்சு. என்ன சொல்றிய? கேம் கர்த்தாகே நாடக லாக்குகே பொத்துரா வெண்ணமையான பெரிய மதுரை முத்து காமெடி அடிச்சாருன்னா 8 பேர் கண்ணீர் வர சிரிச்சு சீமக்கருக்கு போயிடுவாங்க. என்ன பேசுற? சீமக்கரையில் போய் என்னன்னு வாங்க? மண்டி ஓட்டு செருப்பு எடுத்து மண்ணை தொலைச்சிட்டு உன்னைய பார்த்தோம்னு செருப்பு அடிச்சுக்கிடுவாங்க. இருடா, தூக்கத்தில் நான் பாட்டுக்க டான்ஸை தூக்குறோம்ட்டு வீட்டில் கிடந்த கிரேண்டரை தூக்கிட்டேன். அதில் ஓனதே அந்த கை. யாரும் என்னை கேட்டக்கூடாதுல்ல. நான் கேட்கலாம்னு நினைச்சேன், சொல்லிட்டு என்ன நான் சுதாரிச்சிருவேன்டா. நீ பிளான் எனக்கு தெரியாதா? இந்த நாடகத்தை பார்க்க வந்தவளுக்கு ஒரு வணக்கம். இது என்ன நாடகம்னே தெரியாம சில பேர் வந்திருப்பேன். உண்மைதானே? அதே மாதிரி பொம்பளை பிள்ளைய கட்டி பிடிப்பேன்னு எச்சி புத்திலே வந்திருப்பேன். கட்டி பிடிக்கலாம், ஆனா அது எவன் பொண்டாட்டின்னு தெரியல. அவன் ஆளு பார்த்தா நமிதா மாதிரி இருக்க ஒவ்வொரு தொடையும். அண்ணே நமிதாவே வந்திருக்காங்களாண்ணே. ஏன் கோமி வாங்க போறியா? ஏன்டா அடே, இதுல யாரும் பெரிய இல்லடா. இதுல யாரு உலகத்துல பெரிய ஆள்னா 10 மாசம் சுமந்து பெத்துச்சு வர தாய், அதான்டா பெரிய ஆள். அலங்காநல்லூர் பாலமேட்ல இருந்து வந்திருக்கீங்களா? வந்தாலாம் கை தூக்கு. அலங்காநல்லூர் பாலமேடு. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அலங்காநல்லூர் பாலமேடு இந்த பகுதியில் ஜல்லிக்கட்டுக்கு புகழ் பெற்றது, சரிதானே? ஆனா இங்கே எல்லா மாட்டுக்கும் கார் கொடுக்குறாங்களா? நல்ல விளையாட்டு மாட்டுக்கு, நல்ல புடிகார சிங்கங்களுக்கு தான் நீங்க பரிசு கொடுக்குறீங்க, உண்மைதானே? அதே மாதிரிதான்டா திறமைக்குத்தான் பரிசு. இதுல யாரும் பெரிய இல்ல. தண்ணிய போட்டேன் முண்டை. தண்ணிய போடாட்டா இவ்வளவு சவுண்ட் வருமாடா? கலை வெதர்ல சித்தரும்பு கடிச்சு நக்குனது மாதிரி யோ அப்படின்னா உண்மைதானே? ஐயா, தண்ணி அடிங்க, கூட்டு சேர்ந்து தண்ணி அடிக்காது. நீயா ஒரு கோட்டரை வாங்கி கம்மாக்கரில் உட்காந்து அடிச்சு விட்டு சைடிஸ் இல்லாட்டாலும் கருவை கொலையாவது மோந்து பார்த்துட்டு போயிரு. கூட்டு சேர்ந்து அடிக்கும் போது ஒன்னையே செலவெடுத்து விட்டுருவேன். பிளான் பண்ணுவாங்கப்பா. நல்லா காசு ஒரு 5000 வச்சிருந்தான்னா அவனை சைஸாக கட்டிங்க ஊற்றி விடுவாங்க. ஒவ்வொரு தாளாக இறக்க விடுவேன். கடைசியில் 5000 வச்சிருக்கவே சட்டி முதற்கொண்டு இல்லாமல் முண்டமாக தாண்டா போவேன். இது நடந்திருக்கா நடக்கலையா? இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த நாடகத்துக்கு வரும்போது ஆசைப்பட்ட ஆளுகள்கிட்ட பைக் இருக்காது. இந்த கூட ஒரு ஆளை பிடிச்சி அந்த பைக்கை கேட்க, ஏய் பேசாம இருப்பா பேப்பாய மேனே, ஏன்னா ஏன் பூமிக்கு பாரமா இருக்க? தண்ணிய தம்பி வெதர் தெளிச்சு போவேன். தண்ணி அடிச்சுட்டு பேசாம நாடகம் பாருங்க. ஐயா, நான் இங்க வந்துட்டேன்னா 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இந்த ஊர் என் கண்ட்ரோல் தான் இருக்கும். நான் ஒரு சிஐடி அதிகாரி மாதிரி. அதுக்கப்புறம் நீங்க நோத்தாங்கமான வஞ்சாலும் பரவாயில்ல, காசை வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். அட்டென்ஷன். எஸ் சார். அண்ணே சிஐடி ஆபீசர்னே. சரி சரி, அவன் பெரிய சிஐடி தான். எப்படி கிளப்பி விடுறான் பாரு பரலியா. என்னையை பொறுத்தளவு 10 பேரை வாழ வச்சுட்டு இந்த உலகத்தை விட்டு போகணும். அதே என்னுடைய லட்சியமே. இது விளம்பரம் அல்ல. இன்னைக்கு சும்மா ஊதாரியா சுத்தி திரால ஒரு சில இளைஞர்கள், அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. நீ ஏன் பிறந்த, ஏதாவது ஒன்று சாதிச்சுட்டு போ. அது நல்லா சாதிக்கிறாங்களே. அப்படித்தான் பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னேன், ஜாதிரா ஜாதிரா நல்லா சாதிச்சிட்டேன். ஒரு கோட்டை அடிச்சா ஒமட்டுச்சு மச்சான். இப்போ ஒரு பக்காடியில் 3 புல்லு தாங்குது மச்சான். எல்லாம் உங்க கருப்பனோட அருள் தான்றேன். ஏன்டா இது சாதிப்பாடா? அதே மாதிரி பெண்கள் ஆத்தா நீங்க நல்லா இருக்கணும் தான். நீங்க இல்லாட்டே எங்களுக்கெல்லாம் சோறு கிடையாது. ஹோட்டலில் போனோம்னா அங்கேயும் ஜவராஜக்காரன் தான் பிரைரைஸ்னு ஓட்டு விளக்கணையை போட்டு சப்பு சப்புன்னு அடிக்கிறேன்.
அவனுக்கு நம்ம சொல்றது தெரியல. புரட்டாண்டா கே வீச்சுகே போயில ஓராண்டா 2 கிலோவை போட்டுக்கிட்டு வடிஞ்சு அதையும் ஊத்திட்டே நம்ம ஜலுப்புறான். எல்லாரும் சுதாரிச்சு பொழைச்சுக்கங்க. எந்த மாநிலமா இருந்தாலும் எந்த நாடா இருந்தாலும் தமிழகத்துல வந்தால் என் தமிழன் யாரையும் வாழ வச்சு தான் பழக்கம், யாரு வயிற்றுல அடிச்சது பழக்கம். அதனாலதான் எந்த நாட்டுக்கு போனாலும் என் தமிழன் உடனே அந்த நாட்டு மக்களோட அன்பா பழகக்கூடிய சக்தி தமிழன்ட்ட உண்டு. அதே மாதிரி நம்ம தமிழன்ட்ட எல்லா வேலையும் உண்டு, எல்லா வேலையும் உண்டு. இந்தா ஏத்தி விடுவேன் இறக்கி விடுவேன். ஒரே ஒரு விஷயம், நீங்க எல்லாருமே ஹெல்மெட் போட்டுதான் பைக் ஓட்டுறீங்களா? கிடையாது. ஹெல்மெட் பூரா பொம்பளையால பூரா எடுத்து வீட்டில் கோழியை அடை வச்சிருக்க. ஓம்புரிஜி அங்கே ஹெல்மெட் இல்லாமல் மோதிரத்தை அடை வச்சு கட்டுறேன். இதே இன்னைக்கு வாழ்க்கை. அதே மாதிரி இதில் என்னன்னா, போலீஸுக்கார போய் ஒரு ஆளை பிடிச்சி விட்டாங்கன்னா அந்த ஒரு ஆள் 1000 ரூபா கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர மாட்டேன். அவன் ஒரு நாள் ஃபுல்லாக போலீஸ் வேலை வைப்பேன். அங்கேயே பாலத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு போகிற பைக்கை பூரா சிக்னல் கொடுப்பேன். ப்ரோ எங்கே வரைய? இங்கே அலங்கநல்லூர் பக்கம் போகிறேன். போலீஸ் ப்ரோ. போலீஸா? அப்போ நான் வரும்போது இல்லையே. இருக்காது, 1000 ரூபா போச்சு. நீங்கள் எங்கே வரைய? சும்மா தான் மச்சானை பார்க்க போகிறேன். சரி நாளைக்கு போய்க்கு திரும்பிடுவேன். அடுத்து ஒரு ஆள் 50ல் வர்றேன், அவனை சிக்னல் கொடுக்குறேன். ப்ரோ அவன் விட்றா வண்டிய. அடுத்து ஒரு ஆள் 100ல் வந்துக்கிட்டு இருந்தேன், சரியான ஸ்பீடு. கூப்பிட கூப்பிட கேட்கல. ப்ரோ அப்படின்ட்டேன். அவன் விட்டுட்டான்டா சீமக்கரில் சட சடன்னு விட்டு. வீலு ஒரு பக்கம் கிடக்கு, டேங்கு ஒரு பக்கம் கிடக்கு, அவன் வேட்டி ஒரு பக்கம் கிடக்கு. அரைச்சு மூஞ்சி இஞ்சிலாம் வீங்கி பெரியாஜிபத்தில் படுத்து கிடக்கேன். அவனை விசாரிக்க போன ஒரு ஆள் சொல்கிறேன், நீ வண்டி நல்லா ஓட்டுவியாடா, நீ எப்படா விழுந்த? நல்லா தாண்டா ஓட்டுவேன். எவனும் தெரியல தரதல பையன் மண்டையை காமிச்சேன். திரும்புறதுக்குள்ள ஏன் மண்டையை கொண்டு வந்துட்டாங்கடா ஆஸ்பத்திரிக்கு. அதே மாதிரி தலைக்கவசம் உயிர் கவசம் நீங்க போட்டுக்கங்க எல்லாமே. ஏன்னா உடம்புல எந்த இடம் அடிபட்டாலும் டாக்டர் காப்பாத்திடுவாங்க. காப்பாற்ற முடியாத இடம்னா இந்த தலைப்பகுதினே. நான் நகைச்சுவை மட்டும் பண்ணிட்டு போறதுக்கு இங்க வரல. நீங்கள் அத்தனை பேருமே எனக்கு 100 ஆண்டு காலம் உறவுகளா வேண்டும். எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிற யார் இருக்கா? உங்களை விட்டா யார் இருக்கா? குடிக்கிற ஆளு நான் குடிக்காதுன்னு சொன்னேன். ஏன் வீடியோவை பார்ல வச்சுக்கிட்டு ஒரு 10 பேர் அன்னை எம்கேஆர் வீடியோ பார்த்தாத்தையும் சேர்த்து 2 ரவுண்டு உள்ள ஓதுன்னு போட்டு விடுறேன். எனக்கு நான் அதில் கருத்து சொல்லி புலந்தேன். எங்கிட்ட கருத்து சொல்ல உள்ள செல்ஃபி எடுக்க வர ஆளு சித்திரவடுத்துறேன். நிறைய போதையில் செல்லை அப்படியே வச்சுக்கிட்டு எம்கேஆர் அண்ணே லேசா கன்னத்தை அப்படி திருப்புன்னு கிரிச்சுன்னு எடுத்துட்டு போனேன். என்னையும் எடுக்கல, அவன் மூஞ்சி எடுத்துட்டு போயிட்டேன். அன்பு எங்கே இருக்கு அப்படின்னா, குடிக்கிற ஆளுகள்லாம் கெட்டாலு கிடையாது. அதே மாதிரி பெண்களுக்கு சொல்றேன், ஆத்தா நம்ம வீட்டுக்காரன் நம்ம குடிச்சுட்டு டெய்லி அடிக்கிறானு நீ பாட்டு கராத்த கிளாஸு கும்பு கிளாஸ்லாம் போவேண்ணா. நீ என்ன பண்றேன்னா, அவர் ஒரு கோட்டை அடிச்சு வந்தாருன்னா நீ பக்காடியில் ஒரு கோட்டரை போட்டு உட்காந்துரு. அவன் என்னடி கோத்தாண்ட நீ என்னடா கொம்பான்ட்டு குடும்பம் புழுன்னு இருக்கும், லீவ் விட்டுருவாங்க. இதெல்லாம் எல்லாரும் சிந்திச்சு பார்க்கணும், சிரிக்கிறதுக்கு இல்லைனே. அடியாத உள்ள படியாது. நீங்க எல்லாருமே பள்ளிக்கூடம் எப்படி போனீங்க? சின்ன வயசுல காதை தொடணும். காதை தொட்டாத்தையும் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாங்க. இன்னைக்கு தவந்து செவத்தை தொட்டாலே மஞ்ச வேணும் நிற்கிதுரா. அவங்க ஆத்தா 2 இட்லியை 1 இட்லியை ஊட்டி விட்டு 1 இட்லியை அவங்க ஆத்தா திண்டு குசி விட்டு மாதம் 25,000 கட்டுற. அதே மாதிரி அரசு பள்ளிக்கூடத்தில் உங்க குழந்தைகளை படிக்க வைங்க. ஏன் அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சதுனாலதான் உலக நாட்டுக்கு பயங்காட்டி திரும்பி பார்க்க வச்சாரு ஒரு தமிழன். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பேய்க்கரம்புல பிறந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். சரிதானப்பு? எதுக்கு காசை போட்டு கரியாக்குற? நம்மெல்லாம் போய் அந்த காலத்தில் நம்ம அப்பா அம்மாலாம் எங்க ஐயா கோடாங்கி குறி வைப்பாங்க. நாங்கள் பரம்பரை கோடாங்கி 11 ரூபா வைப்பாங்க தச்சனை. அந்த 1 ரூபாய்க்காகவே நான் ஜாம்பராணி ஓடுவேன். எங்கள் ஐயா குறியை எப்படா முடிப்பேன், எப்படா 1 ரூபா கொடுப்பேன் அப்படின்னு கெஞ்சி கதறி அதில் ஒரு ஆள் குறிவாக்க வந்துட்டார் எங்கள் ஐயாட்ட. அந்த கிழவன் வயசு 90 இருக்கும். 90 இருந்தவனே எங்கள் ஐயா கம்மாயில் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது
டே ராதா அப்படின்ட்டார் என்னையா போய் தூவக்கால் எடுத்து சாம்பிராணியை போட்டு வைடான்ட்டார். நான் போய் அடுப்பு கறி அள்ளி போட்டால் பிடிக்க மாட்டேங்குது மலைக்கு. அதுக்கும் ஊதாங்களை வச்சு புன்னு ஊதி ஒரு வழியை கங்கை வளர்த்துட்டேன். வளர்த்தா எங்கள் ஐயா அந்த 90 வயசு கிழவனுக்கு குறி சொல்கிறார். அரி அரி நமச்சிவாயே குருவே நமச்சிவாயே என் குருலிங்க நமச்சிவாயே முந்திவி தொந்திவி நாயகனே எப்பே முருகனுக்கு மூத்தவனே ஆனை முகத்தோனே அடங்கி தந்த முகம் பேனை வைத்தோனே பெருச்சாலி மகனே. அந்த 90 வயசு கிழமை அழுதுட்டேன். ஐயா வேமா சொல்லியா பசு திரும்பிடும். ஏன்னா எங்கள் ஊருக்கு டயத்துக்கு தான் பசு. மறுபடியும் எங்கள் ஐயா அடித்தார். நீங்கள் ஒன்றா பிறக்கணும், நீங்கள் ஒரு தாய் பாலும் உங்கணும். உங்கள் தாயோட பிள்ளை தமிழ் வழி கூட்டத்தில் ஏற்பட்ட வாட்டம் என்று எண்ணி சொன்னேன். பஞ்சாயம் கடுப்பை எடுத்துறத்தே ஒரு நாயம். அவன் உருண்டேன். உருண்டவனே நான் சொன்னேன், அங்கிட்டு தள்ளி போடா மண்டை மசில் தீயை பிடிச்சி தொலைச்சிடாமடா. திருப்பி எங்கள் ஐயா சொன்னார், ஐயாஜி மாதம் 3ஆம் தேதி உனக்கு முக்காலும் சத்தியமா தொட்டி கட்டுறண்டா. அழகு மலை கண்ணே ஆம்பளை பிள்ளை வரப்பான்னு அவன் மண்டையில் அடிச்சாருவாரு. அந்த 90 வயசு கிழவை எங்கள் ஐயாவை திருப்பிக்கிட்டு உருளாட விட்டேன். என்ன அடிச்சாரு? எனக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி என் பொண்டாட்டிக்கு 45 வருஷம் ஆச்சு. எப்படா பிள்ளை வரக்க முடியும்? பட்டாக்குன்னு அடுத்த அடி என்னை ஓங்கு நான் பறிச்சு மக்கரில் விழுந்து ஓடிட்டேன். ஆனால் அந்த ஆள் செருப்பை போட்டுட்டு விரட்டியே வந்தான்டா. ஏன் இதெல்லாம் நகைச்சுவை சார்ந்து நம்ம பேசுகிறோம். உலக மக்களை பூரா நம்மளை முட்டாளாக்கி அறிவாளாக்கினான் யார்? அகோரி கலையரசன். பார்த்தீங்களா? ஆளு பார்த்தா மருதமணிக்கு பிறந்த மாதிரி இருப்பேன். அவன் ஆக்குனேன் ஆத்தா நான் கூப்பிட்டா வரும் பூரி சாப்பிடுன்றேன். சாமி எப்படி இப்படி மாறுது அப்படின்னா, தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு தெய்வமும் துடியானவை. அதே மாதிரி உங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன், ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ பிறந்துச்சுன்னா பாண்டி, காளீஸ்வரி, முனியாண்டி இப்படி சாமிகளோட துடியான பேரை வைக்காதீங்க. கோபக்குறி அதிகமாக இருக்கும். அந்த தெய்வம் மாதிரி தான் இருக்கும். அப்படி பேர்கள்லாம் பாருங்க, நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. பாண்டின்ற ஆளுகள்லாம் சம்பந்தம் இல்லாததுக்கெல்லாம் வேட்டியத்துக்கு சண்டை போட வருவேன். உண்மைதானே? அது வைக்கக்கூடாது. சாதுவான பேர்களை வைத்தால் குழந்தை படிப்பிலே கல்வியிலே கவனம் செலுத்தும். நீ பெரிய பெரிய சாமிகளுடைய துடியான பேரை வச்சேன்னா அவன் வேற மாதிரி கிளம்பிடுவேன். இது ஐதீகத்தில் இருக்குப்பா, சும்மா சொல்லலை. இன்னைக்கும் சாமியாடி, உண்மையான சாமியாடிலாம் இந்த கூடத்துக்குள்ளே இருக்காங்க. நான் சொல்வது ஒரு சில போலி சாமியை சொல்கிறேன். அப்பெல்லாம் அருவாளை ஏறி நிற்கும் போது ஊரே திரண்டு ஆயிரக்கணக்கில் நிற்கும் போது என்ன கேட்பான்? கோல்டு வின்னர் என்ன குறையணும், உப்பு விலை குறையணும், மண்ணெண்ணெய் குறையணுமா? நான் கருப்பன்ட்ட கேட்பான். கேட்குற ஒரே வார்த்தை, கருப்பா எப்படா மழை பெய்யும்? அப்படி அருவாளை ஏறிண்டு வயசானவங்க சொல்லுவாங்க, 16 நாளில் முக்காலும் சத்தியமா கருப்பை மழை இறக்குறான்டா பேஞ்சு. இப்போ திமுருக்கு கோயில் உனக்கா எனக்கா? நீ என்ன வெண்ணமையும் சாமி ஆடுற? அந்த சாமியில் எங்கள் ஆத்தாவும் பிறந்திருக்கான்ட்டு அவையவே ஆடுறேன். அப்படி ஆடிக்கிட்டு ஒரு இளவட்ட பையன் லேசா பக்காடியை நினச்சிருப்பேன் போல, நினச்சிக்கிட்டு அருவாமலை ஏறிக்கிட்டு கோயிந்தா கோயிந்தாண்டேன். ஊருக்கார ஊரான், கருப்பா மழை எப்போ பெய்யும் தெரிஞ்சா தானே சொல்லுவேன். அவன் சமாளிச்சான் பாரு, மழை மழை கருப்பன்ட்டே மழையை கேட்குற அப்படின்னு குனிஞ்சிட்டேன். என்ன சொல்லலாம்? மறுபடியும் இன்னும் 127 நாளில் மழை பெய்யும்டா, எப்படியும் பேஞ்சிடும். இது ஏன் சொல்ல வரேன்னா, தெய்வங்கள் எப்படி காட்சி அளிக்கும்னா முழு மனதோடு பக்தியோடு எவன் ஒருத்தன் ஆண்டவன் நமக்கு இதை செய்வேன், நம்ம சாமி இதை செய்யும்னு சொல்றவனுக்கு கண்டிப்பா ஆண்டவன் காட்சி அளிப்பேன். நீங்க எத்தனை கோயிலுக்கு வேணாலும் அன்னதானம் செய்யலாம், எத்தனை கோயிலுக்கு வேணாலும் நீங்க உருண்டு சாமி கும்பிடலாம். ஆனால் உங்க பாட்டை முப்பாட்டையும் கட்டி காத்த உங்க குலசாமியை மட்டும் மறந்துடக்கூடாது, குலதெய்வத்தை மட்டும் மறந்துடக்கூடாது. அதே மெயின். இவன் சுச்சி ஒரு சாங் பாடிக்கிறோம். நீங்க வந்து பேசுங்கண்ணே. வந்து பேசுங்கண்ணே அண்ணே.
பிடிச்சுக்கங்கப்பா. பழனிசாமி முளையூர். மலையூரா? மலையூர். மருத்துவம் கற்காமலே மக்களின் மனது இருக்கும் மன கஷ்டத்தை போக்கும் மன்னனே, எனக்காக இந்த புகைப்படத்தை கொடுத்த பழனிசாமி மலையூர் என் அன்பு தம்பிக்கு நன்றி. அடுத்த வருஷம் கட் அவுட்டை கொண்டு வந்து வை. கட் அவுட்டில் ஒரு பிரிண்ட் ஓட்டுவான், அன்பாலயத்தை அடைச்சிருவான். ஏன்னா என்ன காசு, பெரிய காசு, காசு பெருசு கிடையாது எனக்கெல்லாம். ஏன் இப்போ காசு நான் அப்படி சொல்கிறேன்னா, மணிகண்டா அண்ணே, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் படிக்கலடா. ஆறாவதுல பாதி நின்றவனே சர்டிஃபிகேட்டில் இருக்கான். நான் வெளிப்படையாக உண்மையை பேசுவேன். மெட்ராஸில் முறுக்கு வைக்கும் போது பசி எடுத்துறான். அன்னைக்கு பார்த்தா சோத்துக்காக சில பேர்ட்ட கெஞ்சுவேன், சோறு போடுங்க. அன்னைக்கு உதவாத காசு இன்னைக்கு பல லட்சம் சம்பாரிச்சு என்னடா பெரிய காசு. அதனால தான் பழசை மறக்காம எங்கெங்கே ஏழை மக்கள் கஷ்டப்படுதோ முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்ய புறப்பட்டேன். இதே உண்மை. நீங்க பழசை மறக்கக்கூடாது. இன்னைக்கு எத்தனை பேர் பழசை மறந்து விட்டு கஞ்சி இல்லாம திடுறேன். இந்தா ரூம் பாய் புடி, ஒரு சாங் பாடுவோம். ஹலோ. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலஜு வந்து வாரம் அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா மலைகளை நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டன பார்க்கத்தான போறோம். ஐயப்பா நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டன பார்க்கத்தானே போறோம். நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டன பார்க்கத்தான போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம். ஐயப்பா கொல்லிமலை ராணிமலை விறகுமலை அஞ்சு மலை. கொல்லிமலை ராணிமலை விறகுமலை அஞ்சு மலை. கொல்லிமலை என் ராணிமலை என் அழகுமலை என் அஞ்சு மலை. அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. ஐயா அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே சாமி சரணம், ஐயப்ப சரணம், சாமியே சரணம் சரணம் ஐயப்பா. கார்த்திகை மாதம் பிறந்தவனே எல்லாரும் எதுக்கு மாலை ஓடுறிய? எதுக்கு மாலை ஓடுறிய? குடும்பம் மாலை ஒரு ஆள் இருந்தா ஒரு ஆள் சொல்லுங்கய்யா. ஏன் மாலை ஓடு? குடும்பம் குடும்பம் புள்ள குட்டிலாம் நல்லா இருக்கணும்னு மாலை போடுறோம்னே. பக்கத்து வீட்டுக்காரன் நாசமா போனா நல்லதா? இல்லண்ணே, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு மாலை போடாங்கிட்டு. மாலை எதுக்காக போடுற அப்படின்னா, உடம்புல உள்ள தீய சக்தியெல்லாம் வெளியேறணும், நம்ம ஊரு நல்லா இருக்கணும், நம்மளை நம்பி யார் யார் இருக்காங்களோ அவங்களாம் நல்லா இருக்குன்னு சொல்லி மாலை போடுறேன் தாண்டா கேப்டன் விஜயகாந்துக்கு ஜமம். சூப்பர். சில பேர் தண்ணியை மறக்கிறதுக்காக மாலை ஓடுவேன். உங்கள்கிட்ட பக்கத்தில் ஆள் ஃப்ரெண்டெல்லாம் சொல்லியிருப்பாங்களே, இப்போ மாலை ஓடுறதோட இனிமே அடிக்க மாட்டேன்னு சொல்லுவேன் தாண்டா கப்பை கையில் அடிப்பேன். அது சில பேர் உண்மைதானே வங்காளி? அந்த மாலை ஓடும் போது ஐயப்பன் சொன்னாராம், தண்ணியை மட்டும் அடிக்காத, கணேஷ் போயில ஓடு. பீடி எத்தனை கட்டிட்டு அடிப்ப? ஒரு கட்டு. மாலை ஓட்டு மண்டை காய் 5 கட்டு அடுறா. யார்? ஐயப்பன் சொன்னாராங்க. எல்லாமே அதே மாதிரி பொம்பளை டொங்காசனம் சில்லற காசு சேர்த்து வைக்க சொல்றாரு ஐயப்பன் கோயில் உண்டியில் போடுறதுக்கு. அதெல்லாம் செய்யக்கூடாதா? நான் செய்தி விடி கணேஷ் கோயில போடலாமா? ஒரே ஒரு விஷயம், எல்லா கெட்ட வழக்களையும் மறக்கிறதுக்கு 48 நாள் தேவையில்லை, 48 மணி நேரமும் தேவையில்லை.
40 நிமிடம் தேவையில்லை, 40 நொடியிலே மனக்கட்டுப்பாடு இருந்தால் மறக்க செய்யலாம். சூப்பர். இந்த தட்டுவேன் தானே நிறவு முதல்ல தட்டுறேன். அவன் அப்பையிலேருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவனால முழிக்க முடியலை. ரப்பு ரப்புன்னு தட்டிட்டு. ஏன் பங்காளி, நீங்கள் வாழணும் பங்காளி. வாழ்ந்து நல்ல ஆரோக்கியமான மனுஷனாக இருந்து உன் குடும்பத்தை உங்கள் அப்பா அம்மாலாம் நீ காப்பாற்றின ஐயா. நானும் குடியா இருந்தேன், இப்போ இல்லை, 6 வருஷத்துக்கு முன்னாடி கட்டிங்க போட்டுட்டு தான் வெளியே வருவேன். ஏன் நிறுத்திட்டிய அப்படின்னா டோல்கேட்டு கம்பி வந்துருச்சு. என் குடியை கெடுக்க பார்க்குறான்டா என் பங்காளி. அது அது அவங்க அசால்ட்டா. ஏன் ப்ரோ நிறுத்திட்டீங்க? வண்டியில் பெட்ரோல் இல்லை ப்ரோ, பெட்ரோலை போட்டு நிறுத்துவான். மனக்கட்டுப்பாடு தான் ப்ரோ நிப்பாட்டினேன். ஏன் நிப்பாட்டினேன் அப்படின்னா, உலகத்தில் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, தண்ணி, பீடி, சீரட்டு, புயலை, வெத்தலை, எந்த கெட்ட வழக்குமே இல்லாதுன்னு சொல்கிறவன் பொம்பளை விஷயத்தில் லோக்கலாக இருப்பேன். எனி டைம் தாலி பிட்டு படம் பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பேன். உண்மையா இல்லையா? எதுவுமே இல்லாட்டா அங்கே நோங்கிடுவேன். ஏன் இந்த ஆம்பளை ஆளுகளுக்கு பூரா என்ன கண்டோட்டம்னா, மாலை உடம்போது அப்படி பஸ்ஸில் போகும்போது ஆம்பளை பூரா வீட்டில் பொண்டாட்டிக்கு வளைவு எடுக்கணுமே, மய வேற கிழக்கு கேட்டானே, பஞ்சாமிரதம் வாங்கணுமே, வழி அனுப்பிவிட வந்த சொந்தக்காரன் அழகர் வீட்டுக்கு 1000 செஞ்சான், அவன் 700 கொடுத்துட்டு 300 பார்ப்போம்னு போயிட்டேன். அவள் காளியத்தாவுக்கு சடங்குக்கு போய் செஞ்சோம், பலகாப்புக்கு செஞ்சுருக்கேன், அவள் வந்து ஆரஞ்சோட முடிச்சுக்கிட்டா. நமக்கு செலவு அத்துட்டு போயிடும்டான்னு அவன் நொந்து போய் போவேன். பொம்பளைய பூரா ஓம் சக்தி கோயிலுக்கு போதுங்க, அதுக பூரா டிரைவர்கிட்ட, டிரைவர் என்னே நல்ல குத்துப்பாட்டா போடு. அந்த டிரைவர் பாவம், அவன் பொண்டாட்டி முகத்தை பார்த்தே 15 நாள் இருக்கும். அவன் கீர் ராடுக்கு பதிலாக அவன் ராட்டை ஆட்டிக்கிட்டு. உண்மையிலே டிரைவர் வேலை புனிதமான வேலை, கஷ்டம். ஆனால் அவங்கள சித்திரப்படுத்துறது. நீங்கள் போடுங்க, கட்டிப்பூடி நான் பாட்டு ஓம் சக்தி கோயிலுக்கு போகும்போது ஆடலாமத்தா, வீடியோ ஆதாரம் முதற்கொண்டு என்கிட்ட இருக்கு. டிரைவர் மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்காரு, முக்கி இங்குன்னு. இதுக்கு போகிறேன் ஆளுமா டோலுமா ஆளுமா பேச்சு காலேஜ். அந்த டிரைவர் கீரை போட்டுக்கிட்டு, இந்த முண்டையை நம்மளை கொல்லாம விட மாட்டாளோ போல, தள்ளி அடுக்க தொட படுறதுக்காக. ஏன்னா இந்த மாலை ஓடுற டைம் தான் நமக்கெல்லாம் மரியாதை பங்காளி. பொண்டாட்டி மற்ற நேரம் மாதிரி மாலை ஓட்ட நேரம் பேச முடியாதுல்ல. ஏன் திண்டு தோலோட கருவாடு 1 கிலோ, என்ன கருவாடு, மோத்தா விட்டு கருவாடு சாப்பிட்டு போயா வெண்ணமேனே சொல்ல முடியாது. ஒரே வார்த்தை தான், சுவாமி வாருங்கள் சாமி, இலையை போட்டு விட்டேன் சாமி, விரதம் விடலாமா சாமி, சாமி தள்ளி உட்காருங்க மேலே படுது சாமி. ஆனால் அதுக்கு ஓம் சக்திக்கு போட்டவனே நம்மால் சக்தி சுவாமி இருவரும் சேர்ந்து விரதம் விடலாமா, ஆகட்டும் சாமி, ஓகே சக்தி, ஓகே சக்தி, குக்குரே சக்தி. ஏன் இதெல்லாம் என்ன இது மகிழ்ச்சியா? ஆதாரம் இருக்கு யூடியூப்ல. ஐயா எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? ஐயா பார்த்தாலாம் கை தூக்குங்க. அவ்வளோதான், பார்த்துட்டீங்களா? வீட்டுக்கு போங்க, ஒரு சாங் பாடுவோம். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன். ப்ரோ என்ன ப்ரோ நிப்பாட்டிட்டீங்கன்னு கேட்டீங்கல்ல, உங்களுக்கு தான் அந்த சாங். அதோட நீங்க சீவசமாரி ஆடுங்க. ஆடு வச்சிருந்தேன். என்ன நொட்டு நொட்டு நீர்மலாடி அடிக்கிற? எந்த அடியுமே நீர்மலாடி தானா? நண்டு நண்டு நண்டுன்னு ஓ மண்டே பாரு. கார்த்திகை மாதம் தீவை ஏற்றிட்டு என்ன இல்லாத மாதிரி என்னைய கடுப்பு ஏத்தாம பெட்டிக்கார உட்காந்துருக்கேன் பாரு. மாட்டுத்தாவல மொத்த உருளைக்கிழங்கு மூட ஏத்துற மாதிரி ரொம்ப பெருமையா இருக்குண்ணே. தலையன் குளிக்கிய ஆடை இல்ல போடுறா ராமா அப்படியேறா. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அதை மேய்க்க 3 பேரை வேலைக்கு வச்சிருந்தேன். இன்னைக்கு நல்ல ரியல் எஸ்டேட்டு போகுதுன்னு மெயினாக பார்த்து நல்ல இடமா 15 ஏக்கர் வாங்கி போட்டு வச்சிருந்தேன். 1 வைஜா 2 வைஜாவுக்கு வட்டிக்கு விட்டா என்னைக்கு பணக்காரன் ஆகுறன்னு சொல்லி மதுரையில் போய் சொந்தக்காரங்கிட்ட 1.25 கோடியை கொடுத்து
10 பைசா வட்டிக்கு விட்டு இருந்தேன். பொண்டாட்டி பிள்ளைய கரையத்தனம்னு ஒருவேளை இடம் கை கொடுக்காட்டா நகையை வச்சு வித்தா நம்ம பொழைச்சிக்கலாம்னு 300 ரூபாய் எடுத்து வச்சிருந்தேன். பணத்து முறை காமிக்கிறதுக்காக ஐபோன் செல்லு 2.25 லட்சத்துக்கு வாங்கி வச்சிருந்தேன். 57 லட்சத்துக்கு பெரிய வகையான காரு வச்சிருந்தேன். பகலில் பசங்களை பூரா கூப்பிட்டு நமக்கு நாளைக்கு எவனாவது வந்து சட்டையை பிடிச்சி பாஞ்சிட்டா சப்போர்ட்டுக்கு வேணும்னு ஒரு 10 பேரை எனி டைமும் தண்ணியை போட்டு நிற போதையிலேயே வச்சிருந்தேன். சரி மண்டை காயுதே என்ன செய்யறதுன்னு ராமநாட்டில் 2 பொம்பளைய வச்சிருந்தேன். அடா அத்தனையும் போச்சு குடியால் எந்த நிலையாச்சு. அடா அத்தனையும் போச்சு குடியால் எந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிரு 4 மரசு நெல்லு வச்சிரு நல்ல கூடம் 10 பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் எந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் எந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்போ. குடிதான் வேண்டாமப்பா குடும்பம் கெட்டு போகுமப்பா. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அதை நானும் கேட்கல. அதை நானும் கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடையை தேடி பைக்கெடுத்து அலைஞ்சதை நான் எண்ணி பார்க்கல. நாங்க எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். பொண்டாட்டியை ஏமாத்தி 100 நகச குடிச்சு புட்டேன். பொண்டாட்டியை ஏமாத்தி குடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலந்தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட கண்ட பாலாதி சரக்கடிச்சு கட்டிங்காக கிடுகிடுன்னு கையெல்லாம் ஆடும். பல பேர் காலில் விழுந்து குடிச்சு விசேஷம் கறி ஓட்டா மட்டும்தான் நோனி மையம் போய் மொய் செய்ய போவேன். சாம்பார்லாம் செய்ய மாட்டாங்க. அங்கே போனால் கவனிப்பு இருக்கும்னு எல்லாத்தையும் குடிச்சு குடலந்தாண்டா வெந்தது. 25 வருஷமா அப்பா அம்மா தேவையில்லை, பொண்டாட்டி பிள்ளைய தேவையில்லை, பழகின நட்புகள் எல்லாம் என் கூட வர வேணாம். எனக்கு இந்த கப்பு சைடிஸ் சரக்கு தாண்டா உலகம். இன்னும் 25 வருஷமா வாழ்ந்தவனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிரு 4 மரசு நெல்லு வச்சிரு நல்ல கூடம் 10 பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் எந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் எந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு. முத குடிக்கையில சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கும் போது மேல பறந்தான். நாங்க மேல பறந்தோம். இருக்கிற விஷம் இதுடா இருக்க இருக்க கொள்ளுதடா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அதை யாரும் கேட்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. வட்டிக்கு வாங்கித்தானே கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. வட்டிக்கு வாங்கித்தானே கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த எங்க முன்னோர்கள் சொன்ன நல்ல வார்த்தைகளை பூரா
கள்ளிச்சேரி எம்கேஆர் மதிக்கிறேன், குடிச்சது போதும் முன்னே. எல்லா பேரும் சும்மா காச்சுக்கும் சொல்லுவாங்க 7 பிறவின்னு. இந்த ஒரு பிறவி தான் இன்னுமே நம்ம பிறக்க போறது கிடையாது. அந்த 7 பிறவின்னு சொல்ற ஆளு கூடத்துக்குள்ள இருந்தேன்னா கொஞ்சம் 2ஆம் நம்பர் ரூமுக்குள்ள ஆவேன், உன்னை புலந்து விடுறேன். இனிமேல் நீங்கள் எல்லாம் கடைசி வரைக்கும் 100 ஆண்டு காலம் அந்த குடியை விட்டு அரசாங்கம் விற்கத்தான் செய்யும். ஒரு இடத்துல பைக்கில் போகிற பள்ளமாக கிடந்த அந்த பள்ளத்துக்குள்ளே வண்டியை போட்டுட்டு நடந்து போகிற, திரும்பி வேற ரோட்டில் போகிறது இல்லையா? அதே மாதிரி ஜெயக்குமார் எங்களுடைய ஊர் மானாமதுல இவங்க அம்மாச்சி பிறந்தாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் தெரியுமா? யோகேஷ். சரி சரி, மானாமதுலேருந்து 100 ரூபா கொண்டு வந்தியா? பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்திய அன்பு உள்ளதுக்கு நன்றி. ஏப்பா கரண்ட் கட் ஆகிட்டே இருக்கு? ஈபிக்காருக்கு உனக்கு பிரச்சனையா? அண்ணே அண்ணே மைசெட்டுக்காருக்கு அன்பளிப்பு கொடுக்கணுமா? அவர் ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. தயவு செய்து அன்பளிப்பு கொடுக்குறவங்க விழா கமிட்டியோடு ஒத்துழைப்போடு கொடுங்க ஐயா. துண்டு சீட்டு வாங்கல, பெரிய சீட்டாக இருந்தால் எழுதி கொடுங்க ஐயா. எதுவுமே கொடுக்க வேணாம், உங்கள் அன்பு இருந்தால் போதும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எழுதி கொடுப்பீங்க, நமக்குள்ள பிரச்சனை வந்துடும். இந்த நாடகத்தை வைக்க இந்த பிரசிடண்ட் ஐயா பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். சரிதானங்கய்யா? ஏன்னா அவங்க ஐயா பிரசிடண்ட் ஐயா, நீங்கள் நல்லதே செஞ்சுக்கிட்டு இருங்க ஊருக்கு. எப்படி செஞ்சாலும் எலெக்ஷன் வரும்போது 1000 ரூபா கொடுத்தாத்தான் ஓட்டு. அதை ஒரு கோஷ்டி தெரியும். இந்த பிரசிடண்ட் வந்தால் டக்குன்னு உனக்கு தேன், பிள்ளை ஏரியா உனக்கு தேன் அப்படின்றேன். அடுத்த பிரசிடண்ட் வரும்போது 4 பேர் 5 பேர் போட்டி விட்றாங்கல்ல, அதுக்கு ஒரு குரூப்பு எங்கள் ஊரில் தெரியும். வேட்டி மட்டும் 8 கட்சி வேட்டி வச்சுருக்காண்டா ஒரு ஆள். நீ வந்தேன்னா உங்க வச்சு வேட்டி வெட்டிட்டு தலைவா என் பரம்பரையே உன் கட்சி தான்டுவேன் அந்த கோட்டிற்காக. ஆனால் மனசாட்சி ஒன்று இருக்கு, நல்லவர்களை மட்டும் யாரை இழந்து விடாது. உண்மைதான். பாட்டை கெடுத்து போட்டது மைசெட்டு தான். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் பெரியகுளம், பாரப்பட்டி, சலந்தாங்கி, வெள்ளையம்பட்டி, மாணிக்கம்பட்டி 5 ஊராளர்களுக்கு பாத்தியப்பட்ட பொல்லாத ஐயனாரு உனக்கு வெள்ள குதிரை புறப்படுதுடா இந்நேரம். ஐயனார் கோவில் குதிரை எடுப்பு விழாவை முன்னிட்டு, புரவி என்பது என்ன? குதிரை. குதிரை எடுப்பு விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் குதிரையை காணாம் அண்ணே. குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி, அதெல்லாம் இன்னைக்கு தான். பாலமேடு காவல்துறை சார்பாய்வாளர் அவள் முன்னிலும் முத்துராமன் ஊராட்சி மன்ற தலைவர் வெள்ளையம்பட்டி பெரியகுளம் இவர்கள் உமயமாக இவர் குடும்பத்தார்கள் பிரார்த்தனை நாடகமாக நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் திருச்சி மண் கண்டெடுத்த MP தேவன் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோகிலவாணி, பேச்சுக்கென்று பிறந்த பைந்தமிழ் செல்வி, புராணத்துக்கென்று பிறந்த இதிகாச செல்வி எனது அன்பு அக்கா புதுகையைச் சேர்ந்த எஸ் மங்கேகரசி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். குரல் வளத்திலே யாரும் குறை சொல்ல முடியாது. உடம்பு வளத்திலே கிட்டத்தட்ட 2 கொண்டால் மூடைய ஒரு ஆளை தூக்குவான். அந்தந்தண்டி உடம்பு எதுலேயுமே குறை இல்லை. பட் ஒன் திங், மண்டையில் மசுறு இல்லை. என்ன சொல்றிய? இல்லை, நான் என்ன பண்ற, போய் பார்த்துட்டு வரையா? மண்டையில் மசுறு இல்லாட்டாலும் தொண்டையில் வளமாக பாடக்கூடிய திறமை படைத்த நம்ம சகோதரன். போன வாரம் கூட ஒரு பையன் சொல்லியிருக்கேன், அரளி வதையும் குமட்டிக்காயும் அரைச்சி தேய்ச்சா வந்துரும்ண்டு. மொத்தமாக தேய்ச்சிருக்கேன். அப்போ பொடு வந்து உள்ள சொரிஞ்சிருத்துறேன். அப்போ முடி வரலையானே? முடி வரல, முனி வரல, பேசாம எனது அன்பு நண்பன்
வையாபுரியை சேர்ந்த எஸ்பி செந்தில்குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது பாசத்துக்குரிய அன்பு தம்பி புதுக்கோட்டை புண்ணிய பூமியிலிருந்து வந்திருக்கிறான் மீனாட்சி பட்டணத்தை நோக்கி. இந்த தம்பி ஆளு பார்த்தா காக்கடாக்கி விளக்கணதால வர மாதிரி இருப்பேன். ஆனால் இந்த புண்ணிய பூமியிலே பேரு வாங்கி செல்வானா இல்ல பேர் சம்பளம் கொட்டை வாங்கி செல்வானா? தம்பி நீ என்னை எத்தனை கேள்வி கேட்டிருக்க. அன்னை உனக்கு மூத்தவே நீ என்னடா சொல்லுவ? எதுல விட்டேன்? வாயில. அதுக்கு தான் உன்னை காட்டி கொடுக்குறேன். இவன் திருந்த மாட்டேன் ப்ரோ. இவன் இந்த தண்டி ஆளவே சொல்றேன். நம்ம கொஞ்சம் இலச்சால இருந்தால் மேலே ஏறிடுவோலையாடா. இங்க இருக்க என் உறவுகள் பூரா ஞானமானவர்கள், பாசமானவர்கள். இந்த உறவுகிட்ட பேர் வாங்கிட்டு நீ போயிட்டேன்னா நீ அறந்தாங்கில சுக்குமல்லி வியாபாரம் பார்த்து கூட குலைச்சுக்கிறவடா. சரியா? கான்ஃபிடன்ட் கான்ஃபிடன்ட் கான்ஃபிடன்ட். ஏன் அழுகுற? அழுவலண்ணே. நீ பாடுற வாட்டுக்கு கை தட்டினேனா, கை தட்டுனா கொரோனாடத்துக்கு வாசி எப்படி வேணா பாடு, நான் உனக்கு காசு தர்றேன், உன் பிள்ளைக்கு என்ன வேணா எடுத்துகிட்டு போ, உன் பொண்டாட்டிக்கு என்னமோ இல்லைன்றியே அதை எடுத்துகிட்டு போ, ஒரு பைக்கு வாங்கின முடியல பைக்கு டயரை வாங்கி ஓட்டு, எல்லாம் பண்ணித்தாரேன். அப்படி பாடி கை தட்டாமல் இறுகிட்டாங்கன்னா கிழக்க வாத்துக்க, கிழக்க வாத்து அவரை சுடுமாடை கூட்டி இது தூக்கிட்டு போக சொல்லி மாட்டுத்தவனில் வேலுச்சாமி டீ கடைன்னு இருக்கு எங்கள் சித்தி மைந்தேன், அவன்கிட்ட போய் அவன் ஒரு பக்கம் பருப்போட தட்டிட்டு அடுப்பில் ஓடுவேன், நீ இங்கிட்டு உளுந்த வடை தட்டு, கம்பு கூட்டை தூக்கிட்டு இதில் தட்டு, மசுராக இருக்கும், போலீஸ் கேஸ் ஆயிரும், நான் ஹைகோர்ட்டில் பார்க்குறேன், காசு இருந்தால் உன்னை வெளியே எடுக்கிறேன், இல்லை உள்ளேயே நீ வாந்தி எடுத்துரு. சரிண்ணே சரிண்ணே வா. இவன் திருந்த மாட்டேன் ப்ரோ. எதில் விட்டு? வாயில. பார்த்தீங்களா பார்த்தீங்களா? இப்போ பாடுறா, அப்போ பாடுறா, கைதட்டு வரலன்னா உன்னை எப்படி அறையிற மட்டும் பாடுறா. என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனியம் பெண்பாடல். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு, இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு, இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் என்றாதாவை கேளுங்கள், என்னென்ன தேவைகள் என்றாதாவை கேளுங்கள். ஒரு கூட்டு
கைதட்டு தான்டா உன்னை கடைசி வரைக்கும் ஜெயிக்க வச்சுட்டே போகிறது இந்த உறவுகளுடைய கைதட்டு தான். நீ எவ்வளோ தூரத்துக்கு போனாலும், நீ வேட்டி கட்ட பேண்ட்டு போட மறந்தாலும் இவங்களெல்லாம் மறந்துடாது. வாழ்த்துக்கு. சந்தோஷம். அங்கிட்டு போயிட்டு என்ன கோத்தாங்கம்மன் வைவியா? இல்லை, லிப்பு அசையுதடா. அண்ணே காமெடி சொல்கிறாரு, நான் ஒரு சாதாரண பூக்கடையை சேர்ந்தது தான், ஒரு பூ வியாபாரி தானா. என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்க, நான் சும்மா ஒரு வரிக்காண்டி பாடலை. உண்மையாலுமே என்னோடய குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். நான் சும்மா ஒரு சாதாரண சாலை ஓரத்தில் தான் பூக்கடை வச்சுருந்தேன். உண்மை, புதுக்கோட்டை கீழராஜ வீதியில் தான் என் பூக்கடை. நான் வந்து ஒரு கச்சேரி கலைஞன். ஆர்கெஸ்ட்ராக்கு தான் நான் பழகிக்கிட்டு இருந்தேன். ஆர்கெஸ்ட்ராவில் என்னை யாரும் ஏற்றுக்கலை. நாடகத்தை நாடி வந்தேன், நாடகமும் எனக்கு கொடுக்கல. நாடகத்தில் எனக்கு வந்து நான் 10 வருஷம் ஆகுது. 10 வருஷத்தில் மணிகண்டன் யாருக்குமே தெரியாது. அதான் உண்மை. ராதாண்ணன்ட்டு போய் உதவி கேட்டேன். ராதாண்ணன் நாடகத்தில் போன வருஷம் ஒரு 2 வருஷம் தான் அறிமுகமானேன். எங்கே போனாலும் இப்போ மணியண்ணன்னு ஒரு பேர் வந்திருக்கு எனக்கு. அது யாருனாலனா அண்ணனால தான். வந்து கஷ்டப்படுற ஏழைகளுக்கு தான் அண்ணன் உதவி செய்கிறாருன்னு இல்லை, இன்னைய மாதிரி கஷ்டப்படுற கலைஞர்களையும் வெளியாக்கி உருவாக்குறாரு. எங்களால் எங்கள் அண்ணன் எப்போதும் நல்லா இருக்கிறண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. மணிகண்டன் சொன்னார், சாதாரண பூக்கடையா போடாங்கிட்டு நீதாண்டா பெரிய ஆள். எவ்வளோ வரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், எவ்வளோ வரிய ரெவடியாக இருந்தாலும், நான் தான் ஊரில் வச்ச சட்டம்னு நான் சொன்னாலும், அவன் குலசாமி கும்பிடும் போது ஓம் கையில் கட்டின மாலையை தாண்டா வாங்கி போடணும். நீதாண்டா பெரிய ஆள். என்னையை பொறுத்தளவு உங்கள் எல்லாத்தையும் ஒன்று சொல்கிறேன், பேர் வாங்கின கலைஞர்கள் எங்கே வேணாலும் போய் பொழைச்சிக்கிடுவாங்க. இன்றைக்கி ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா, நீங்கள் இத்தனை குடும்பத்துக்கு 15 நாளைக்கு உங்கள் நினச்சிக்கிட்டே குடும்பம் கஞ்சி குடிக்க போதியா? நீங்கள் தாயா உத்தமன். இப்படி உள்ள கலைஞனுக்கு வாய்ப்பு கொடுங்க. இந்த மாதிரி கலைஞரில் வாழ வைங்க. பாருங்க, நாட்டுக்கோழி சாப்பாட்டுக்கே தாலி கழுத்தரிப்பேன் கோழி மாதிரி இருக்கும் மண்டை. ஆனால் நான் நகைச்சுவைக்காக பேசுவேன். போட்டிருக்க வேஷம் கோமாளி வேஷம். நான் கூட்டத்திலேயே ஒருத்தரை பேசுகிறேன்னா அந்த கோமாளித்தனத்தை காமிக்கத்தான் பேசுவேன். ஆனால் இறக்கம் இவங்க எல்லார்ட்டையும் உண்றா. இவங்க எல்லாருமே கேப்டன் விஜயகாந்த் ஐயா தாண்டா அவங்கெல்லாம். ஏனுங்களு எவ்வளவு பெரிய அரக்கனா கல்லஞ்சக்காரனா இருந்தாலும் நீ ஒன்னே சொல்லலை, நீ ஒரு ஆளை தவிர்த்து. ஆமா, நீ ஒரு ஆள். அதை பார்த்தியா? இல்லைண்ணே, வெளி தோற்றதுக்கு தானே உங்களை அப்படி தெரியுது. உங்களோட 2 நாள் பழகிட்டாங்கன்னா உங்களை பற்றி தெரியும்னே. எல்லாத்துக்கும் தெரியும்டா. தெரிய கண்டு தாண்டா 3 பேர் வந்திருக்காங்க. அதுக்கடுத்து ஃபாஸ்ட் பவுலிங் 2 6 அடிச்சிட்டேன். தூசரா ஸ்பின் பவுலிங் இந்த பிச்சில் எடுபடுமா? எனது அன்பு அண்ணன் மிருதங்க சக்கரவர்த்தி ஒரு வெகுளியான மனுஷன். நம்ம நகைச்சுவைக்காக பேசும்போது உள்ளத்திலே அவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் வெளியில் காமிப்பதில்லை. அதுதான் நாடக கலைஞர். வாழ்த்துக்கள். எனக்கு அவ கட்டையை வச்சுட்டாங்கிட்டு போவேன். என்னத்தை கிளப்பாப்புல ஜேஜிபியா? அவன் பாவம் நடக்க செயலத்து போய் உட்காந்துட்டு. ஆனால் 2 நிமிஷம் ஆச்சாலும் மக்கள் மனதில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி யாருன்னா திறமையான கலைஞர் கோயில்பட்டி செல்வம் மிருதங்கத்தை இசைப்பார்கள். எங்கப்பா போன லகட பாண்டி காடமங்கலம் முறியங்கடா? கை தட்டலாம். இதுக்கு ஏன் கை தட்ட சொல்றேன்னா, திறமையை காமிக்க 1/2 மணி நேரம் தேவையில்லை, ஒரே நிமிஷத்துல திறமையை காட்டினார் பாரு இந்த கலைஞர். சில பேர் பார்த்தா 1/2 மணி நேரமா நத்திங்கிடிங் நட்டிங்கிடிங்
கிடுக்குன்னு சொன்ன உடனே ஒரு 10 பேர் இருந்துச்சு. மிருதங்காரே நேர்த்தியா கலை மண்டை வலிக்குது, கட்டியும் புட்டிங்கன்னு. அப்புறம் ஒரு தலையை கீழே ஓடுக்கிட்டு மிருதங்காரு என்னன்னே நிறுத்து சொல்லிட்டாங்க. அது கலை அல்ல, இதுதான் சூப்பர். ஃபாஸ்ட் பவுலிங் மணிகண்டனும் இந்த பிச்சிலே அதிக ரன் குவித்து விட்டாய். ஸ்பின்னு ஒரு 3 போல்ட்டை காலி பண்ணிட்டேன். இங்க இருக்கக்கூடிய இடது கை பந்து வீச்சாளர் எங்க அண்ணே மூர்த்தி அண்ணனும் திறமையான கலைஞர். அவரு ஐயா மிருதங்கத்துக்கு துணையா இருக்கிறதே ஆல்ரவுண்டு. இன்னைக்கு இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஊர்ல உள்ள இளைஞர்களை பேரு வாங்கணும்ன்றதுக்காக மூங்கி கம்பை ஒடிச்சுக்கிட்டு கட்டாங்க முட்டங்கன்னு அடிக்கிறாங்க. அது அவங்களுடைய திறமை. ஆனால் இந்த கலைஞனை இந்த மண் வாழ வைக்க என் அன்பு அண்ணன் புதுகை மூர்த்தி அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். कुछ होता है. இப்ப இவங்க பூராமே பந்து வச்சாளர். கிளீன் போல்ட். இத்தனை பந்துகளுக்கு இந்த தாய கட்ட பதில் சொல்லுமா? தாய ஒரு தாயம் தான்டா. இந்த தாய விளையாடும் போது இருக்கிற டேஸ்ட் எதுலையுமே இருக்காது. போற ஒரு 12 நல்லா சம்மணம் போட்டு உட்காந்துருப்பேன். ஒரு தாயம் தான் வேணும், எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு ஒரு தாய சண்டால் ஒரு ஒட்டு நொட்டு ஒரு 12 எங்கடா ஒரு 6 அதாண்ட ஜெயிக்க போகுது. இப்ப நமது புதுக்கோட்டை அருகாமல் உள்ள பூவரசகுடியை சேர்ந்த பெருங்கொண்ட ஒரு கோயில் பூஜாரி இன்னைக்கு நாட்டுக்கோழியை விட்டு எந்திரிக்கல. நீ மணி ஆட்டினாலும் ஊர்ல மழை அப்படி பெய்யும்பா. ஏன் ஐயா இதுக்கு சிரிக்க வேண்டிய தேவையில்லை. 18ஆம் படி கருப்பன் கோயில்ல கெடா வெட்டி சாப்பிட்டு விடுத்தேன் அலர் கோயிலுக்குள்ளேயே சாமி கும்பிட போறேன். உண்மைதானே? அதான் சாமி ஏத்துக்கிறோம். எனது அன்பு அண்ணன் பூவரசகுடியை சேர்ந்த சண்முக அவர்கள் சின்தாளம். நீ எதுக்கு கையை போட்டு புண்ணாக்குற? அவங்க வாசிக்கிறாங்கன்னா நல்ல சாப்பாடு. நீ பாவம், நீ ஆரம்பத்தில் எத்தனை இடத்துல மண்டி ஓட்ட. அதெல்லாம் சாமி கும்பிட இப்படி தட்டவே கூடாது. இந்தா லேசாக தட்டு. நாளை காலையில் மண்டி ஓட்டு வார்ம் பண்ணு. வார்ம் பண்ணு. சாமி அழைக்க போறேன். எக்கோ சின்ன ஏத்துங்க ப்ரோ. எக்கோ இல்லையா? இன்னர் வச்சியாத் இன்னர் கூட்டு. இந்த வெள்ளையம்பட்டி பெரிய குளத்தில் உள்ள ஐயனார் ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்தில் இந்த சாமியை கண்டெடுத்து ஒவ்வொரு கிராமமும் நினைக்கிறீங்க நம்ம ஊரில் வந்து சாமி முளைச்சி வந்துச்சுன்னு. கிடையாது. நம்ம பாட்டையும் போட்டைங்க எல்லாம் நம்ம ஊரில் சாமியே இல்லாமல் பக்கத்து ஊருக்கு சாமி கும்பிட போவாங்களாம். அப்படி போகும்போது அங்கே எவ்வளோ அசிங்கப்பட்டு வெண்ணமைங்களா உங்களுக்கு என்னடா இங்கே சாமி போங்கடா அப்படிலாம் அடித்து விரட்டப்பட்டுதான் இங்கே வந்து அப்போ எங்களுக்குன்னு கும்பிட்றதுக்கு சாமி இல்லையான்னு சொல்லும் போதே இந்த மாதிரி ஐயனார் காளியாத்தா கருப்பெல்லாம் அந்தந்த கிராமத்தில் உருவாக்குனாங்க. யார்? பாட்டையும் போட்டேன் காலத்தில். ஆனால் அந்த சாமியெல்லாம் இன்ன வரைக்கும் வீரம் குறையாமல் இருக்கா? நீங்கள் எல்லாரும் மனசில் நினச்சிக்கிறணும். ஒரு ஊரில் எல்லாரும் நல்லா இருக்காங்க, அந்த ஊர் எப்போ பார்த்தாலும் செழிப்பாக இருக்குது, அவங்கள மட்டும் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நிறைய ஊருக்காரர் நினைக்கிறாங்கன்னா அங்கே சாமி துடியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த சாமியை கட்டுனா இவன் பூரா ஒடுங்கிடுவேன்னு ஒரு குரூப்பு தெரியுது. ஆனால் இங்கே உள்ள இந்த ஐயனார் வீரம் குறையாமல் இருக்கா? பார்க்க போகிறேன். 18ஆம் படி பெரிய கருப்பு ஒத்தக்காலு சப்பானி ஒரு கால நொண்டியா நான் கூப்பிட்ட உறவுகளுக்கு எந்த ஊருக்கு நான் இருக்கேன்டான்னு ஓடி வரோம். கலிச்சேரி காளிமுனி ஐயா 600 வருஷம்தான் அதுக்கு படுக்க. எங்கள் கலிச்சேரி காளிமுனியா கோயில் 600 வருஷம் உடம்புறந்தான் படுக்க. ஒத்த முள்ள யாரும் எடுக்க முடியாது. எங்கள் அப்பத்தா வந்த வாக்கப்பட்ட காலத்தில் எங்கள் ஐயா கோடாங்கி கம்மாயில் குளிக்கிற போது சோறு காய்ச்ச சொல்லியிருக்காரு. படக்குன்னு போய் உடம்புனி இருக்குல்ல, அது மரத்தில் உள்ள முள்ளை ஒடிச்சிட்டு வந்துருச்சான்.
வந்து பற்ற வைக்கிறதுக்குள்ள பாம்பா நின்றுச்சாங்கனுக்குள்ள 3 அடி ஊத்து தண்ணி இன்னும் வத்தலை. என் வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் போட்டிருப்பேன். ஆனால் தத்துருவமாக இங்கே நிற்க போகுது. சேதுபதி நாடு சேதுபதி நாடு பொல்லாத சிவகங்கை நன்னாடு. என் சிவகங்கை சீமையாண்ட என் வெட்டுடையாக அலியம்மா கொஞ்ச நேரம் வெள்ளையம்பட்டி பெரிய குளத்தில் உள்ள ஐயனார கூட்டிக்கிட்டு நாங்க அண்ணன் தங்கச்சி வீரம் குறையலடா. நான் அதிகால ஐயாக்க உள்ள காலத்திலிருந்து இந்த மக்களை நாங்க காமாடு தலமாடு காக்கிறேன் என்று சொல்லி இந்த வெட்டவெளி பொட்டலில் கொஞ்ச நேரம் நீ மகிடி ஓட்டு விளையாட என் திரி அடந்த முடி அழகா என் அழகு மேமதுரே என் தாலிய நிறைச்சவே இந்த பெரிய குளம் ஏரியாவில் நீ தரும முனின்னு பேர் வாங்கணுனப்பு பம்ப நிறைச்சவே என்ன போல பாளையம் கும்பிட்டா என் பொல்லாத தரும முனி நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டா. ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலத்தில் இந்த ஊர் எப்படி இருந்துச்சு? குடிக்க ஊரலில்லே, இங்கே குடிக்க ஊரலில்லே. வெள்ளையம்பட்டி பெரிய குளத்தில் கையெடுத்து கும்பிட சாமி இல்லை. பிறப்ப நல்லா பிறங்கோடியக்கிறேன் பங்காளி எல்லாம் ஒன்று சேர்ந்து சாமி கும்பிட கூப்பிட்டா அவன் பகையா தாண்டா போறேன். இங்கே இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்லைன்னா முப்பாட்டே ஆண்ட சாமி மம்மாண்டு போயிரமுன்னு இந்த வெள்ளையம்பட்டி பெரிய குளத்தில் 12 வருஷம் பாரா மழையில்லே. மதுர நாடு பஞ்சம் போகுது. அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா, நான் எப்படி இந்த பஞ்சத்தில் மக்க வளர்க்க போறேன், நான் எப்படி இந்த வாரிசுகளை வளர்த்து ஆளாக்க போறேன். பஞ்சந்தாங்களே கூப்பிடுங்க பெரிய கருப்பு சாமிய கருப்பு. அப்ப ஊருல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி இந்த பெரிய குளம் வந்தையில தலைய குலுக்க ஆடையில இங்கே கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்ப மாயமா மழை வேஞ்சி நம்ம கிளவி காட்டில் போய் மகிழிக்கிற உடுங்கி மக்க வளர்க்குறாடா. அப்ப கோடை மழை வேஞ்சி நம்ம கிளவி கோபக்கிற உடுங்கி உள்ள வளர்க்குறாடா. ஆதி நலையில நம்ம கிளவி ஓடையில இந்த வெள்ளையம்பட்டி பெரிய குளத்துல உள்ள சாமிக்கெல்லாம் நம்ம கிளவி சொன்னுச்சான், நம்ம ஐயனாருக்கு இங்க இருக்க அந்த முனியாண்டி காளி கருப்பேன் அத்தனை சாமிக்கு நம்ம இங்க மழையும் தேங்காய் வளமும் பூஜை ஜாமானும் வாங்கக்கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிளவியும் மயிலக்கால 2 ஊட்டியாய் அங்க கனத்த வார ஏத்தி ஐயனாருக்கு வளர்த்த காதி மாட்ட 2 பூட்டியாய் மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியாவதி வட்டனம்மா அங்க தாளம்பூ வாசத்துக்கும் நம்ம கிளவே மதுரை தல்லாகுள்ள ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்க சிம்மக்கல்லு ரோட்டுக்கும் அத்தீரம் வாசத்துக்கும் அணக்கல்லு வீதிக்கு என் ஐயனாருக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிளவே மதுரை கொரிப்பாளையம் ரோட்டுக்கும் அங்க தேங்காய் வளத்துக்கு தேரு முட்டி வீதிக்கும் அங்க பூப்பாரம் தானேத்தி ஐயனாருக்கு உள்ள மாட 2 பூட்டியாய் மதுரை ஒத்த கடை வழியில மாட்டு வண்டி வரையில பூ அடக்கி பாண்டி முனி வண்டிய மறிக்கிறான்டா. பாண்டி முனி ஐயா அப்ப நம்ம கிளவேன் சொன்னானா, பூ அடக்கி இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு. நான் மனசுல அனிதினமும் வண்டியிட்டு வேண்டிய பெரிய குளத்துல உள்ள ஐயனை காணாமுடா. அப்ப வண்டி மூக்காணி கட்டையில கிளவே உக்காந்து அட தட்டுடா மாட்ட போவான். பாண்டி முனி சாமிக்கு எந்த சாமியும் புடிவுனுக்க மாட்டாதுடா. வீரம் பத்தலே இங்க இருக்க சாமிக்கெல்லாம் வீரம் பத்தலே.
என் கெட்டிக்கார ஜாமி முப்பாட்டையும் கூட சுடுகாட போயிட்டேடா. நீ குதிச்சு வர போறையா இல்ல உன் தொட்டியும் பிள்ளையில பேயடிக்க விட போறையா? 1000 பாட்டில் சாராயம் அடா 1000 பாட்டில் சாராயம் எப்ப பாண்டி முனிக்க அடிநாக்குக்கு பத்தாதுடா. 3000 பாட்டில் சாராயம் என் ஜீமியாம் பாண்டி முனிக்கு முனி நாக்குக்கு பத்தாதுடா. கல்லிசரி நல்ல கம்மாயா அட கல்லிசரி நல்ல கம்மாயா அட பொல்லாத உடமாரமா உடம்புள்ளு சத்தம் கேட்டுச்சுடா. புறப்பட்டாண்டா ஐயனாரா பார்க்க கலிசரி காளி முனி ஐயா ஓடி வாடா. உன் தங்கச்சி காளியத்தவ கூட்டிக்கிட்டு இடமணிய மேவாட்டு தங்க நல்ல புட்டியரோவா சாமி புட்டியரோவா சாஞ்சாடும் விச்சரோவா சாமி விச்சரோவா தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் விச்சருவா கருப்பே விச்சருவா ஏ வெள்ளி நல்ல ஏ புட்டியரோவா ஏ வெள்ளையாடும் கருப்பே விச்சரோவா உன் விச்சரோவா அடடே கருப்பு புடியருவா வெள்ளையாடும் விச்சருவா கருப்பே விச்சருவா அடந்த நல்ல புடியருவா சாமி புடியருவா ஆர்ப்பரிக்கும் கருப்பே விச்சருவா உன் விச்சருவா அடே 18 லாடர்களையும் நீ படிக்கட்டாக்குறது உண்மையானா கொஞ்ச நேரம் விளையாடுறவா பாட்டு. ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா ஆடி வாடா கருப்பு ஆடி வாடா கருப்பு துள்ளி வாடா. பிறந்தது மலையாளம் ஜாமி மலையாளம் பெரு கொண்ட அழகு மலை வனக்காடு. நீ ஆர்ப்பரிக்க அந்த கீழாட விட்டு அந்த கழுங்கடிய விட்டு உன் தம்பி நொண்டி முடிய கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் விளையாடு. பிறந்தது மலையாள கருப்பு மலையாளம் பேரு கொண்ட அழகர் மலை கருப்பே அழகர் மலை வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு வந்துட்டாண்டா எங்க கருப்பு வர தந்துட்டாண்டா தங்க கருப்பு. சாமி இருக்கு தத்துருவமா பார்க்கலாம். எங்கே துடியா ஜாமி வீரம் குறையாம இருக்கா அங்கேதான் வரும். சாமி இருக்கு எல்லாரும் இந்த ஐயனார் கும்பிட்டு கைகால் சுகத்தோடு வந்திருக்க மக்களுக்கு குறையாது. நீங்கள்லாம் நல்லா இருக்கணுன்றதுக்காகத்தான் சாமியை கூப்பிட்டோம். எல்லாரும் அப்படியே மொத்தமாக கைதட்டுங்க. நன்றி வணக்கம். ஆறுக்கு அடுத்தபடியாக எதில் விட்டேன் வாயில நீ திருந்தே மாட்டேன். ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை இன்னொருத்தையும் பொண்டாட்டி புதுகை எம் வளர்மதி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமெடி. அவ ஊரோரம் ஊரன்னைக்கு தண்ணிக்கு வந்தா எவட பெல்லாம் நச்சுனதா முத்த முத்தந்தா அவ ஊரோரம் ஊரன்னைக்கு தண்ணிக்கு வந்தா எவட பெல்லாம் நச்சுனதா முத்த முத்தந்தா. ஊரோரம் ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தா அவன் வீட்டுக்கு உழ வைக்கிறதுக்கு கொண்டு வரா. ஓ உடம்புக்கு எதுக்கு முத்தம் கொடுத்துட்டு போகணும்? நீ சாதாரண உடம்பா அலறு கோயில் குட்டியான மாதிரி இருக்க. கொடுக்குறதுக்குள்ளே அந்த பிள்ளை உதடு வீசி போக மாட்டா. ஏதோ தெரிஞ்சு பாடுங்க ப்ரோ. நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே 8ஆம் நம்பர் ஸ்பேனர் எடுத்து வார்ம் செய்து கொண்டிருக்கிறார் எனது அன்பு அண்ணன். வீரவாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தில் 20 ஆண்டு காலமாக கம்பள பட்டாளம் மட்டும் நடித்து கொண்டிருந்தான் எங்கள் அண்ணன். ஆனால் அப்பொழுது கம்பளத்துக்கு வருகின்ற பொழுது இவ்வளோ கூட்டமெல்லாம் இருக்காது. என்னை பார்த்தவனே போயிடும். ஆனால் ஒன்னாலும் நடிக்க முடியும் என்று போன ஆண்டு அறிமுகம் செய்தேன் வள்ளி திருமண நாடகத்தில். இன்னைக்கு எனக்கு எவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்களோ அதே அன்பு பாசமும் வைத்திருக்கீங்க எனது அன்பு அண்ணன். மற்றவர்கள் பேரு வாங்கும் பொழுது அதில் உள்ள ஒரு இன்பம் எனக்கு வேற எதுலையும் கிடைக்காது. எனது அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் இன்னும் 10 நிமிஷத்தில் நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தெளிவாக இங்கே ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது எங்களது KRA ராஜா ரேடியோஸ் சரந்தாங்கி உரிமை வி காமராஜ். சரந்தாங்கி ராஜாண்ணே போறங்க. எல்லா பட்டனையும் அமுக்குறிய என்ன அவ குலசாமியா இருக்கும் சொன்னான் என்றோ என்ன எழுதுனதானே. இசைஞானி இளையராஜா உண்மையிலேயே இந்த மை செட்டு வந்து அழகா பண்ணியிருக்கீங்க. சூப்பர், வாழ்த்துக்கள் அண்ணே.
கைதட்டலாம் ராஜா அண்ணே. ஏன்னா அந்த அண்ணே உண்மையை பேசி பழகிறார். இது இல்லை அது இல்லைன்றார். இதுதான் நல்ல மைசெட்டுக்கு அழகு. எதுவும் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு முறைக்கிறவே மைசெட்டு கிடையாது. வாழ்த்துக்கள், நன்றி. பூரா சொந்த ஜாமான் தானே. நான் வேணா லோன் வாங்கி தரேன், வாங்கி வச்சுக்க. ஏன் சிரிக்கிற? அடுத்த ஜாமான் வாடகைக்கு எடுத்துட்டியா? அப்படி எடுக்கக்கூடாது. நைட் 2 மணிக்கு வந்து என் குழாயை கூடுறான்டுவேன். தேவையே கிடையாது. இப்போ எல்லாம் மைசெட்டு போடுற ஆளுங்க எந்த துறையில் உள்ள ஆளுகளுக்கும் பொண்ணு கிடைக்கும். ஆரம்ப காலத்தில் மைசெட்டு போடுற ஆளுகளுக்கு பொண்ணு தர மாட்டாங்க. ஏன்னு கேளுங்களேன். இதுவே இந்த திருகுறானே, நம்ம மகளை கட்டி குடிச்சா தலை தொடப்புன்னு வர வச்சிருவேன். அவன் பாட்டுக்கு சப்பலை வரலைன்னு இவன் சப்பிட்டு போயிடுவேன். ஆனால் அற்புதமான முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற சரந்தாங்கி KRA ராஜா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நாடகத்தை காண வருகவர்கன்னு இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் கிராம பொதுமக்கள் மற்றும் முத்துராமன் ஊராட்சி மன்ற தலைவர் வெள்ளையம்பட்டி பெரியகுளம். இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் அவர்தான். நாடகம் பிரார்த்தனை நாடகம் நடத்தக்கூடிய குடும்பத்தாரும் அவர்தான். எங்களுக்கு சாப்பாடு ஓட்டவர் அவர்தான். உள்ள டீ வாங்கி கொடுக்கறது அவர்தான். நான் சாப்பிட மாட்டேனே, சாமி போகிறதுனால 5 வருஷமா சாப்பிட்றது. நம்ம சாமி கோடாங்கி பெரியது. அதனால எங்க அண்ணே முத்துராமன் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கம். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டும் நான் நின்றாலும் இங்கே நாடக கலையை ஒவ்வொரு நடிகனுடைய நடிப்பையும் முகபாவனையும் எதையுமே வீணடிக்காமல் விடிய வரை கண் விழித்து வீடியோ ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனை தொடர்ந்து திருப்பதி செந்துறை திருப்பதி ஸ்டுடியோ. இன்னும் நிறைய பேர் மாட்டி மாட்டி வச்சிருக்கிய. பிரபாகர பாண்டியன் ஸ்டுடியோ. யாரு வேறுக்கட அர்ச்சனை பண்ண? நம்ம கோயிலில் நான் பூஜாரி மாதிரி முத்துச்செல்வி, புவனேஷ், ராகுல், ஓம் நாகுல், அடுத்து கண்ணன் தேவகா, அந்த மாதிரி அத்தனை யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அத்தனை தம்பிகளுக்கும் நீங்க நல்லா இருக்க வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்துகிறேன். நன்றி நன்றி. பேப்பர்ல எழுதி கொடுக்கணும்டா. அங்க இருந்தாடா கோரசு போடுறது. ஏன்டா கொலக்கட்டைக்கு பிறந்தவனே. அவர் ரெண்டுக்குமா பொன்னாட ஓடுறேன். ஓ ஆடையை நல்லா போடு. தூமியை குடிக்குமேனே. என்ன பொன்னாடை கேட்குது அவங்களுக்கு? எதுக்கு வர்றாங்க? உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன். உலகத்துல நீங்க எல்லாருமே இங்க உட்கார்ந்துருக்கவங்க என்னென்ன வேலை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. எல்லா தொழிலுமே புனிதமானது, தப்பு கிடையாது. உலகத்தில் திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. அந்த தொழிலை யாரால நம்ம கற்றுக்கிட்டோம்? நம்ம யாரால இன்னைக்கு அந்த தொழிலை கற்றுக்கிட்டு நம்ம நல்லா இருக்கோம்ன்ற அந்த கற்றுக்கிட்டாரு வருங்க, கற்றுக் கொடுத்தாரா? அவர் தான் உங்களுக்கு குருநாதர். அவங்கள மட்டும் மறந்துடாதீங்க, மறக்கக்கூடாது. என்னுடைய குருநாதர், என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிச்சேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் உலகத்திலே பசித்தால் பொறுக்காத ஒரே உள்ளம் பெத்த தாய்தான். எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே யாராரு உறவுகள் இல்லை என்று இயங்குவவர்களுக்கு ஒரு உறவாக நான் இருக்கிறேன். யாராரு பசியோட எங்களால் போக்க முடியவில்லை சொன்னால் பசியை போக்க நான் இருக்கிறேன். எத்தனை பேரை என்னை நாடி வந்தால் என்னால் வாழ வைக்க முடியும். காரணம், அழியா கலை நாடக கலைகளை நான் ஒரு கோமாளி. இந்த கலை இருக்கிறது. அசைக்க முடியாத சக்தி தமிழுடைய உண்மையான அன்பு அதுவும் இருக்கிறது. MKR அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர். எங்கள் அண்ணன் மருதமணி அண்ணன் ஒன்று சொன்னார். நாங்கள் நிறையா படங்கள் டைரக்டர் போன் அடிக்கிறாங்க. நான் படத்துக்கு போயிட்டாலும் இந்த 10 குடும்பங்கள் கொஞ்சம் மன வேதனை ஆகும். எங்கள் அண்ணன் மருதமணி சொன்ன ஒரே வார்த்தை, போதும்பா நம்மளும் படத்தில் போய் நடிச்சிட்டோம்டா. பெரிய படம் வரும்போது நாடகம் இல்லாதப்ப போகும்டா, ஆனால் அந்த நாடகத்தை விட்டு போகக்கூடாதுன்னு சொன்ன மருதமணிக்கு நன்றி. எங்கள் அண்ணன் அந்த ஒரு வாய்ப்பை சொன்னேன். மற்ற ஆளுங்கன்னா வாடா போக முடியும் இழுத்துருப்பேன் என்னையே. ஆனால்
சினிமாவில் வாய்ப்பு வந்தால் நாங்கள் போவோம். ஆனால் ஆயுள் உள்ள வரை நாடகத்தில் நடிப்பதை நாங்கள் மறக்க மாட்டோம். என் கலையை விடவும் மாட்டேன். அடியின் MK ராதாகிருஷ்ணன் பாபுனுகாமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் இந்த உரையை முடிக்கிறேன். நீ பொட்டு வச்சே அதங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம் ஏதொட்டு தொட்டு இழுத்து வரும் தோரான தங்கரதம் நீ தங்க கட்டி சிங்க குட்டி அடவோ பேர சொல்லு பட்டி தொட்டி. சரி சரி, நீ குத்துன 2 ஊத்துல அவன் பாட்டை மறந்துட்டேன். உட்காருப்பா, தனியா போய் அங்கிட்டு போய் குத்திட்டு வாப்பா. பெரிய பிரதவாட்ட டான்ஸ் கிளாஸ் போனவர் இப்படி இப்படி இந்த ஆட்டம் என்னடா ஆட்டம் இப்படி பாட்டை கெடுத்து புட்டியா போ தம்பி. என் தம்பி மணிகண்டன் பாடும்போது கேப்டன் விஜயகாந்த் ஐயா ஆசீர்வாதம் செஞ்ச மாதிரி இருந்துச்சு. நன்றி தம்பி. அவ்வளோதான், இந்தா அவ்வளோதான். 8 லட்ச ரூபா நாடக காசை வெறும் 8 மில்லியில் கெடுத்து விட்டானே ஐயா. அதை கொண்டு போய் ஏதாவது பண்ணுங்கய்யா. ஒரு 2-3 நாளைக்கு நீ யூரின் வராத அளவுக்கு பண்ணி விடுங்கய்யா. வெதரில் அடிச்சு விடுங்கய்யா. பாவம், அவ ஒரே கம்பெனியாக இருப்பாங்க. உட்காரு பங்காளி, என்கிட்ட இதெல்லாம் பிடிக்காது. நீங்கள் விளையாடுறத அங்கிட்டு போய் இது பண்ணணும். எந்திரிச்சா உட்காரத்தையும் செய்வேன். பங்காளி பங்காளி என்னைய பாரு பங்காளி, எங்கிட்ட இருக்க நீ? அமைதியாரு. இந்த பாடியை கொண்டு போய் படுக்க போடு. கொஞ்சம் ஓமத்திரம் ஊற்றி விடு, வார்ம் பண்ணி விடு. இது நாடகம் மேல பஞ்சாயத்து தாடா. என்னடா நல்லா தாடா வச்சு. ஒரு முளை கோமண துணியோடு, ஒரு முளை கோமண துணியோடு. நீங்க டீ சாப்பிட்றேன்னு நான் வர்ணிச்சுக்கிட்டு இருக்கேன், சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. பழனி மலை போன சாமி படைத்த பிரம்மனையே உன் படைப்பில் பிழை இருக்கு என்று சொல்லி மண்டையில் மடார்னு கொட்டி சிறையில் அடைச்ச முருகன் சாமி சாமி. தள்ளாத வயதினிலே நடக்க முடியாம கம்ப ஊண்டி வந்து அவை கிளவி நவா பழத்தை பிறக்கி திங்கும் போது அதிலே பாலகனாக மரத்திலிருந்து குதிச்சு சுட்ட பழம் உனக்கு வேணுமா, சுடாத பழம் உனக்கு வேண்டுமா என்று விவாதம் நடத்தின சுப்பிரமணி சாமி ஓம் என்ற மந்திரத்தை தந்தைக்கு ஊட்டிய பழனிமலை சாமி. எத்தனைய பேரு எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. சூப்பரியா. எத்தனைய பேர் எதையோ எழுதி வச்சாங்க, சில தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. எத்தனைய பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லத சொன்னா நாட்டுல யாரு ஏத்துக்கிட்டாங்க, நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு போற போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனைய பேர் எதையோ எழுதி 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 வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு, அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடு. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. ஒரு கெடா குட்டி ஆடு வளர்த்தோம்னா கடைசி வரைக்கும் வளர்க்குற ஆடு நம்பாது, அவரை நம்பவே நம்பாது. இந்த வளர்க்குற ஆள் தினமும் அகத்தி கொலை வைப்பார், அருகம்புல் வைப்பார், வேப்பங்கொலை கட்டுவார், புண்ணாக்கு கொடுப்பாரு, தவிடு கொடுப்பாரு, அவர் திங்கிற ஜிலேபியை கொடுப்பாரு, சிக்கனை ஊட்டுவார். இந்த கெடா குட்டி திங்க, சின்ன குட்டியிலேருந்து வளர்த்தா திங்க. ஆனால் அந்த ஆளை அந்த கெடா நம்பாது. ஆட்டியாவாரி வருவார், வந்தவனே விலையை மதிக்கும் போது தொடைய ஒரு பிடிப்பார். எதுக்கு பிடிக்கிறாரு, எத்தனை லெவலுக்கு முன்னு சடக்குன்னு பிடிப்பார். அப்போ அந்த கெடா சொல்ல நல்லா மஜாஜ் பண்ணுறானே, இந்த வெதரை 2 தட்டு தட்டுவார். ஏய் இவன் கொட்டையெல்லாம் தர்றோம்,
வியாபாரி அந்த கடை நினைக்குமா நல்ல பையனா இருக்கானே, கசடெல்லாம் நீக்கிறானே, காற்றை பிடிப்பாரு, கழுத்தை பிடிப்பாரு, உடம்ப பிடிப்பாரு. அப்போ அந்த கடை நினைக்குமா நம்ம வளர்த்தையும் கூட இப்படி நம்மளை ஒரு நாள் கூட பிடிச்சி விட்டது இல்லையே, இவன் நல்லா பிடிக்கிறானே இந்த வியாபாரி. ஆனால் அந்த வியாபாரி 5 மணிக்கெல்லாம் தண்ணியை தொளிச்சு வெட்டுவேன்னு இந்த கிடா முண்டைக்கு தெரியாது. அதனால தான் அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு, அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடு. ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு, ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, நான் உள்ள போயிட்டு 10 நிமிஷத்துல வெளியே வாரேங்க. ஒண்ணுக்கு இருக்கிற அன்பர்களே இருந்து வாங்கங்க, பண்ணி எங்க நிக்கிதுன்னு பார்த்துட்டு வாங்கங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. ஹலோ ஹலோ ஹலோ, அனைவருக்கும் வணக்கங்க. அப்படி எங்கள் கலை குடும்பத்தாருக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நான் ரெடி, நீங்க ரெடியா? மச்சான் மச்சான் ஏ ஆசை மச்சான், எப்பத்தான் வருவீங்க உள்ள மேங்குது, அந்த ஒரு நடிக்காக உசுறு வாழுது. ஏ மச்சான் 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 சமச்சானே, அழகு தெரியவ மேலதானே சமச்சேனே. ஏ மச்சான் 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 சமச்சானே, தெரியவ மேலதானே சமச்சானே. முடிச்ச பட்டு வச்ச உறவுக்காகத்தான், என் கண் விழிச்சு காத்திருந்த மரபுக்காகத்தான். எப்பத்தான் 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 வருவீங்க உள்ள ஏங்குது அந்த ஒரு நடிக்காக சிறுவானது, எப்பத்தான் வருவீங்க உள்ள ஏங்குது அந்த ஒரு நடிக்காக. சிறுவானது. ஏ மச்சான் 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 சமச்சானே, அழகு தெரியவ மேலதானே சமச்சேனே. உனக்கே காத்திருந்த நெடுநேரம்தான், நான் தூக்கி ஆனதையா பழங்காலத்தான். உனக்கே காத்திருந்த நெடுநேரம்தான், நான் தூக்கி ஆனதையா பழங்காலத்தான். மறுமையத்த மகன் மறுசேரத்தான், நம்முடைய ஆசையெல்லாம் நிறைவேறத்தான். என் உடல முசுருமா கொண்ட மாமனே, நீ தட்டி கழிச்சாலும் இங்கு காவலே. அவளே கழிச்சு மஞ்சள குளிச்சு மண்ணில் வாழுதே. எப்பத்தான் 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 வருவீங்க உள்ள ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக. சிறுவானது. எப்பத்தான் வருவீங்க உள்ள ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக. சிறுவானது. ஏ மச்சான் 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 சமச்சானே, அழகு தெரியவ மேலதானே சமச்சேனே. நூறாண்டு காலம் நம்ம புகழ் வாழணும், எல்லா சராசரியா என்னாலனா.
அப்படி வந்தமா போட்டமா போனமான் இருக்கணும். ஏ தன்னானே தாமர பூமாமா தள்ளாடும் தண்ணீர ஏ தன்னானே தாமர பூ புள்ள தள்ளாடும் தண்ணீரே தாமர பூத்திருக்கு மாமா காவலி வாங்கி வாங்க ஊரெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்திடுங்க மேலம் கொட்டி ஏ தன்னானே தாமர பூ புள்ள தள்ளாடும் தண்ணீரே தாமர பூத்திருக்கு மாமா காவலி வாங்கி வாங்க கொட்டுற பண்ணிட நானும் உனக்கு கொடையா மாறட்டுமா வெட்டுற விழியில மூட்டுற நெருப்பு குளிரும் யாகட்டுமா கண்ணுக்கும் எனக்கும் மனசு இப்ப கைய பிரியாச்சு ஒளிவா மறைவா பேசி சிரி போட கொடையாச்சு கையில அணைக்கிற போது துள்ளி குதிக்கிற மானு ஆத்துல குளிக்கிற போது ஆய கடிக்கிற மீனு ஒயிடுக்கு சில வீடியோ நான் எடுத்து சரி ஏ தன்னாலே தாமர பூ தள்ளாடும் கண்ணு ஏ தாமர பூத்தி மாமா காரணி தினமும் என்ன துறக்குதையா உங்க பெருமூச்சு அத்தி பூத்த மாயம் போல மாமா ஓடுச்சு கண்ணே உனக்கு விண்மினி பிடிச்சு விளக்காயே கட்டுமா விடுகிற வரைக்கும் மடியில சாஞ்சி இசையும் சொல்லிட்டுமா மாமே தரணும் சீரு நாங்க தட்டு தேரி இருக்கிற தங்க தேரு உன் தேவை என்ன கேளு அவனில பிள்ளை நானும் ஒரு விவரம் கேட்கணும் ஏதானே தாமர பூ புள்ள தள்ளாடும் தண்ணீரே தாமர பூத்திருச்சு மாமா தாவணி வாங்கி வாரே என்னுடைய மச்சாவரு அந்த ஐயனார போல பவரு